வணக்க மக்களே! இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் போயிட்டுருக்கு. இந்தியா ஜெயிச்சுட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பயங்கரமான வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இன்னும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த வீடியோல இந்த டெஸ்ட் மேட்ச்ல என்ன ஆச்சு டோட்டல் சம்மரிய பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டாஸ் பொறுத்தவரையுமே இந்தியா தான் ஜெயிச்சாங்க. நாங்கள் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கில் சொன்னார். ஸோ ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸாக வந்தாங்க. ஒரு பாட்டா பிச்சு சுத்தமாக பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்டே கிடைக்கல. ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் சூப்பராக ஆரம்பித்தாங்க. பட் ஜெய்ஸ்வால் சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டாரு. 24க்கு அவுட்டு. அதுக்கப்புறம் சாய் வந்தாருங்க. சாய்க்கும் கேஎல் ராகுலுக்கும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பு. 2 பேரும் பயங்கரமாக அவங்க கேமை கொண்டு போனாங்க. அண்ட் கேஎல் ராகுல் தலைவன் வந்து செஞ்சுரி போட்டார். சூப்பரான இன்னிங்ஸ். 165 பாலில் செஞ்சுரி போட்டார். செஞ்சுரி அடித்த அடுத்த பால் அவுட்டு. பட் செம்மையாக விளாண்டாருங்க. கேஎல் ராகுல் ஒரு ஓப்பனராக இந்தியாவுக்கு பயங்கரமாக லாஸ்ட் ஒரு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சாய் மறுபடியும் தலைவன் செஞ்சுரியை மிஸ் பண்ணிட்டான். செஞ்சுரியெலாம் மிஸ் பண்ணிட்டாரு. பட் கேஎல் ராகுலோட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டார். அண்ட் முக்கியமாக நம்பர் 3ல் ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக இருக்கார். விராட் கோலிக்கு அப்புறம் யார் அவரோட இடத்த ரீப்ளேஸ் பண்ண போகிறான்னு பல கேள்விகள் இருக்கலாம். பட் சாய் இருக்காருங்க. கண்டிப்பாக நல்ல பிளேயராக வருவார். இன்னும் என்ன விஷயம்னா, சாய் வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்டிஷனில் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாலே போதும். சூப்பரான பிளேயராக கண்டிப்பாக வருவார். அப்புறம் சுக்மன் கில் வந்தார். சுக்மன் கில்லுக்கும் கேஎல் ராகுலுக்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போணுச்சு. பட் கேஎல் ராகுல் அவுட் ஆகிட்டார். கில்லுமே அவரோட பங்குக்கு ஒரு செஞ்சுரி போட்டார். 177 பாலில் 126. ஆக்சுவலி தலைவன் டபுள் செஞ்சுரி அடிப்பார்னா நம்ம நினச்சோம். ஏன்னா ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ்க்கு வந்து சுத்தமாக என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பட்டு கில் 126லேயே அவுட் ஆகிட்டாப்ல. அண்ட் ரிஷப் பண்ட் ஒரு செம்ம கம்பேக்கு. ஐபிஎல்லில் சுத்தமாக ஃபார்ம்லே இல்லாத ஒரு பிளேயரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு நல்ல கம்பேக் பண்ணார். நான் ரிஷப் பண்டோட செஞ்சுரி ரொம்ப மிஸ் பண்ணேன். கண்டிப்பாக செஞ்சுரி அடிச்சிருவார்னு நான் நினச்சேன். ஏன்னா அந்த மாதிரி சூப்பராக விளாண்டார். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக 80க்கு அவுட் ஆகிட்டார். பட் ஸ்டில் ஒரு சூப்பரான கம்பேக்கு. தலைவன் ஃபார்முக்கு வந்துட்டான். அது ஒரு நல்ல விஷயம். 121 பாலில் 81க்கு அவுட்டு. அதுக்கப்புறம் துருஜோல் வந்தார். துருஜோல் வந்து 19க்கு அவுட்டு. அப்புறம் வாஷிக்கும் அந்த மனோ சுதருக்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போணுச்சு. 2 பேரும் நல்லா விளாண்டாங்க. வாஷி ஒரு 50யை போட்டார். அதே மாதிரி மனோ சுதர் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு வாஷியோட. அவர் வந்து ஒரு 28. டோட்டலாக இந்தியா வந்து 546க்கு டிக்ளேர் பண்ணாங்க. 2 நாள் பேட்டிங் விளாண்டாங்க. ஸோ ஆப்கானிஸ்தானோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அவங்க பேட்டிங் ஆட வந்தாங்க. மலிக்கும் அட்டலும் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸாக ஆப்கானிஸ்தானுக்கு வந்தாங்க. பட் மலிக் வந்து 16க்கு அவுட்டு, அட்டல் வந்து 17க்கு அவுட்டு, அண்ட் குருபாஸ் வந்து 18க்கு அவுட்டு. அஹ்மத் ஷான் மட்டும் கொஞ்சம் நல்லா விளாண்டாரு. 124 பால் 60. மற்றபடி மற்ற எந்த பேட்ஸ்மேனாலுமே ஒரு ஃபைட் கொடுக்க முடியும். ஆப்கானிஸ்தான் வந்து 152க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்தியா வந்து 500 அடித்தாங்கன்றனால அவங்களால ஃபாலோ ஒன்னை அவாய்ட் பண்ண முடியல. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் மறுபடியும் அவங்க பேட்டிங் ஆடினாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லையுமே ஆப்கானிஸ்தானால் ஒன்றுமே பண்ண முடியல. நடுவில் சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. பட் அதை பெரிய ஸ்கோராக கன்வெர்ட் பண்ண முடியல. 112க்கு ஆல் அவுட்டு. இந்தியா வந்து 300 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு அபாரமான வெற்றி. இந்த மனோ சுதரை பற்றி பேசணும். செம்ம டேலண்டாக இருக்கார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட் ஆல் எடுத்து சூப்பராக மேட்சை கொண்டு வந்தார். அஸ்வினுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் சீரியஸாக இருக்குது. ஏன்னா பாலை நல்லா டர்ன் பண்ணுறாரு. பேட்ஸ்மேன்ஸ்னால பெருசாக அவர் என்ன அடுத்து பண்ண போகிறாருன்றத கணிக்க முடியல. சூப்பரான பவுலரு. நல்ல ஆப்ஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. முக்கியமாக நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரி டீமோட இவர் என்ன பண்ண போகிறாருன்றத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப வெயிட்டிங். அதே மாதிரி இந்தியன் டீமோட பேட்டிங்கில் எல்லாருமே பயங்கரமாக பண்ணாங்க. கில்லாக இருக்கட்டும், சாய் சுதர்ஷன் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் கேஎல் ராகுல் சூப்பராக பண்ணுறாரு. இந்தியாவோட பேட்டிங் பயங்கரமாக அமைஞ்சிச்சு. இந்த சீரீஸில் சூப்பராக பண்ணாங்க. அண்ட் ஆப்கானிஸ்தான் பக்கம் வந்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபைட் கொடுப்பாங்க நான் நினச்சேன். பட்டு ஒன் சைடாக தான் போச்சு. இந்தியா ரொம்ப நாள் கழித்து ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவோட இந்த வெற்றி பயணம் தொடருதான்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் கருத்துன இந்த சீரீஸை பற்றி உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.